ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையையும் இது உயர்வான நிலைக்கு அல்லாஹ் கொண்டு சேர்த்து விடுவான். இது ஒரு பெரிய நிகழ்ச்சி, இதயங்களுக்கு சிகிச்சை தருகிற நிகழ்ச்சி, உள்ளங்களை அமைதிப்படுத்துகிற ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். அன்பர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய இதயத்தில் இருப்பதாக ரசூல் சொன்னார். அல்லாஹ் இருக்கிற இடம், அல்லாஹ் இருக்கும் இடம் எங்கே என்று கேட்டபோது கல்புல் மூமினி அர்ஷுல்லா என்றார்கள். ஒரு மூமினின் இதயம் அல்லாஹ் தங்கும் இதயம் என்கிறார்கள். அல்லாஹ் இதயத்திலே தங்கும் போது அந்த இதயம் எப்படி இருக்கும்? அந்த இதயத்தின் நிம்மதி என்ன, அமைதி என்ன, அந்த இதயத்தின் ஒளிமயம் என்ன? ஒரு மாபெரிய மனிதர், அரசாள்பவர் ஒரு பகுதியிலே வந்து தங்குகிறார் என்றால் அந்த பகுதி முழுக்க பாதுகாப்பாகிறது, அந்த பகுதி முழுக்க வெளிச்சமாகிறது, அந்த பகுதி முழுக்க பரிசுத்தமாக்கப்படுகிறது. என்ன பெரிய மனிதர், நாடாள்பவர், படைத்தவன் வந்து தங்கும் போது நம்முடைய இதயம் பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, பரிசுத்தத்தோடு நாம் இருக்கிற இடமெல்லாம் அல்லாஹ்வின் பேரருள் பொங்கி இருக்கும். என் இதயத்தில் ரப்பு இருக்கிறான், நான் இருக்கிற இடம் நிம்மதி பெறுகிறது. நான் உங்க கூட இருக்கிறேன்னா இந்த மஜ்லிஸே நிம்மதியாகும். நீங்கள் கல்விலே ரப்பை சுமந்தால் உங்கள் வீடு நிம்மதியாகும். நம்ம திக்ரு செய்கிறோம், ஆனால் நிம்மதி ஏற்படுவதில்லை. குறை எங்கே என்று நான் கவனிக்க வேண்டும். அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹரிஸ் ரஹிமஹுல்லா காடு வழியே ஒரு பயணம். பிஷ்ர் இப்னு ஹரிஸ் காடு வழியே செய்யும் அந்த பயணத்தில் எங்கோ ஒருவரை பார்க்கிறார். ஒரு மரத்தடியிலே ஒருவர் படுத்திருக்கிறார். என்ன ஆட்சியும் தெரியலையே, தனிமையில் படுத்திருக்கிறார், பாதுகாப்பு இல்லையே, காட்டிலே. அல்லாமா பிஷ்ர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டார். காட்டில் ஒருவர் தனியா படுத்திருக்கிறார் என்றால் பாதுகாப்பு வேணுமே என்று போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவருடைய மூக்கு வழியாக, காது வழியாக, வாய் வழியாக காட்டு எறும்புகள் உள்ள போயிட்டு இருக்கு. காதுக்குள்ள காட்டு எறும்புகள், மூக்கு வழியாக, வாயினுடைய வழியாக. ரொம்ப பரிதவித்து போகிறார்கள். அல்லாமா பிஷ்ர் காட்டு எறும்புகள் உள்ள போதுன்னா ஹயாத் இல்லை, மௌத்தாயிட்டார். தட்டி பார்க்கிறார், உஷார் இல்லை, உஷார் இல்லை. நமக்கு ராத்திரி படுக்கும் போது ஒரு எறும்பு காதுல போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மட்டும் எழுந்திருக்கிறது இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவோம். காதுக்குள்ள ஒரு எறும்பு போச்சுன்னா தூக்கம் போயிடும், படுக்க முடியாது. அல்லாஹ்வின் பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்குது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நான் படுக்கும் இடத்தில் எறும்புகள் குடியில்லாமல் இல்லை, இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் எனக்கு தொந்தரவில்லாமல் பாதுகாக்கிறார். எறும்பு இல்லாமலா இருக்குது? நான் குடியிருக்கிற வீட்டிலே விஷச்சந்துகள் இருக்கிறதா இல்லையானா இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல. வீட்டை கிளியர் பண்ண அங்கிருந்து ஒரு தேள் வரும், ஒரு பூரா வரும், விஷச்சந்து இருக்குது. ஆனா அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அவன் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அவனை மறந்து எத்தனை நாள் இருப்பது? அவர் தட்டி பார்க்கிறார், உஷார் இல்லை. உடனே அவங்களை தூக்கி தன் மடியிலே படுக்க வைத்து அல்லாமா பிஷ்ர் காது வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக உள்ள போற எறும்பை பூரா தட்டி ஒரு பாதுகாப்பு கொடுத்து, இவருடைய ஹயாத்து மௌத்தை சரி செய்யணுமே. மௌத்துனா குளிப்பாட்டி அடக்கம் செய்யணும், ஹயாத்துனா பாதுகாக்கணும். எல்லாத்தையும் தட்டி கொண்டு இருக்கும் போது அவர் உஷாராயிட்டார். அவர் எழுந்திரித்து கேட்டார், மன்ஹாதல் ஃபுதூல் அல்லதி மனா பைனி உபைன ரப்பின்னு கேட்டார். யார் இந்த இடையூறு செய்தவன் கேட்டார். அவர் செய்ததெல்லாம் நல்லது, காதுக்குள்ளே எறும்பு போவதை தடுக்கிறார். யார் இந்த இடையூறுக்காரன் என்று கேட்கிறார். கேட்டதோடு அல்ல,
நான் என் ரப்போடு சங்கமித்து மகிழ்ச்சியாக இருந்த என்னை என் ரப்பை விட்டும் தடுத்தவன் யார் என்று கேட்டார். மன பைனி உபைன ரப்பி, நான் என் ரப்போடு அல்லவா இருந்தேன். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ரப்போடு இருக்கும் போது துன்பங்கள் கூட தெரிவதில்லை. காதுல போன எறும்பு நோவினை கொடுக்கல, மூக்குக்குள்ளே போன எறும்பு, வாய் வழியாக போன எறும்பு அவரை பாதிக்கவில்லை. நான் ரப்போடு இருந்தேன். மனம் அமைதி என்றால் அவனோடு நான் இருக்க வேண்டுமே, நான் இருப்பதில் தான் பலகீனம். இந்த இணைப்பு யார்? இந்த இடையூர். எனக்கு இடையூறு செய்தவன் யார்? இன்னொரு பக்கம் அந்த எறும்புகளினுடைய வேதனைகள் அவருக்கு தெரியலன்னு இல்லை, எறும்பு உள்ள போச்சே தவிர எந்த எறும்பும் வேதனை கொடுக்கிற சக்தி பெறவில்லை. காரணம், அவரோடு அல்லாஹ் இருந்தான். அவரோடு அல்லாஹ் இருந்தான். ரப்பு நம்மோடு இருக்க வேண்டும். மனமே ரிலாக்ஸ், மனமே அமைதி பெறு. மனமே நீ கலங்காதே. ஏன் தயங்குகிறாய்? ஏன் அலறுகிறாய்? ஏன் பதறுகிறாய்? அவன் இருக்கும் போது கடி எறும்பு கூட நோவினை கொடுக்கவில்லை என்பதை தாண்டி அந்த எறும்புகளை நீக்கிவிட்டு அவரை பாதுகாப்பதற்கு உஷார்படுத்திய போது, யார் எனக்கு இடைஞ்சல் செய்தது? என் ரப்போடு இருந்தேனே, அவனை விட்டும் என்னை பிரித்து விட்டீர்களே என்கிறார். இது ஒரு அழகான வாழ்க்கை. இதை நாம் காணாக்கலாமா என்று கேட்கிறேன். இந்த வாழ்க்கையை விடலாமா? இன்றைக்கு மன அளவில் பல பேர் அமைதியாகவில்லை. தொழுகை இல்லாதவர்கள் இல்லை, தொழுகை இருக்கிறது, தஹஜ்ஜத் இருக்கிறது, திக்ருகளை நாம் உச்சரிக்கிறது. ஆனா மன அளவில் அவங்க ரிலாக்ஸ் இல்லை. ஏன்? பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உலகத்தின் மாமுதிய நபி, அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனா உள்ள ரிலாக்ஸ், என் உள்ளம் அமைதி என்றார்கள். யாருக்கு இல்லை? அபூபக்கர் சித்தீக் பிரச்சனை சந்திக்கிறார். எதிரிகள் அவரை அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். மயக்கமாகி கீழே விழுந்தார் என்பதை தாண்டி அபூபக்கர் மௌத்தாகிவிட்டார் என்று நினைத்தோம். அந்த அளவிற்கு அடிக்கப்படுகிறார்கள். மயக்கம் தெளிந்தவுடன் கேட்ட விஷயம், எங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ்? இன்னும் அந்த உள்ளம் அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு நிம்மதி பெறுகிறது. அடித்ததும் வேதனைப்பட்டதும் அவர்களின் உள்ளத்தில் நிம்மதியை மட்டும் கெடுக்கவில்லை. ஏன் நமக்கு நிம்மதி போனது? அடி இல்லையே, உதை இல்லையே, பிரச்சனை இல்லையே, காசு இருக்குது, பணம் இருக்குது, அழகான மனைவி, பார்க்கும் போதெல்லாம் நிம்மதி தருகிற ஆண் பெண் குழந்தைகள் நம்மை சுத்தி இருக்கிறார்கள். ரம்யமான குளுமையான காற்றை தரும் ஏசி இருக்கிறது. உடலை சுகப்படுத்துகிற பஞ்சு மெத்தைகள் இருக்கிறது. இதிலே படுத்துக்கொண்டு உறக்கம் வரவில்லை, மனமெல்லாம் கணக்கிறது, நிம்மதி இல்லை என்று சொல்கிறோமே, என்ன காரணம்? 10 மெத்தையிலே பஞ்சு மெத்தையில் படுக்கிறோம். கண் குளிர்ச்சியான மனைவி, அருமையான பிள்ளைகள். இன்னைக்கு ரிசுக்கு மட்டும் இல்லை, நாளைய ரிசுக்க பத்தியும் கவலை இல்லை. அவ்வளவு பரக்கத்து வீட்டில் இருக்குது. ஏன் என் மனம் ரிலாக்ஸ் இல்லை? சரி, ரிசுக்கே இல்லை, வறுமை, அப்போதும் ஏன் நிம்மதி நான் இழக்கிறேன்? எங்கள் வேலையெல்லாம் உள்ளங்களில் அல்லாஹ்வை கொண்டு தங்க வைக்க வேண்டும். அதில்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் விரும்பும் சந்தோஷம் இருக்கிறது. அவன் எதிர்பார்க்கிற உங்களுடைய உணர்வுகளின் பரிசுத்தம் இருக்கிறது. இன்னைக்கு உணர்வுகள் பரிசுத்தமாக இல்லை. அவை காரணத்தை விளங்குங்கள். நம்பிக்கை இழப்பு நம்மோடு இருக்கிறது. உள்ளம் பரிசுத்தமாயிட்டுன்னு சொன்னா, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் அமைதி பெறுகிறீர்கள் என்று சொன்னால், மௌத்துக்கு பின்னால் கூட
இந்த உடம்பை கஷ்டப்படுத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ இந்த உடம்பை புண்ணாக்குவதற்கோ மண்ணுக்கு கூட, மண்ணில் இருக்கிற பூச்சிக்கு கூட அனுமதி இல்லை. இந்த உடம்பு வைரம். இது அல்லாஹ்வை கொண்டு ஜொலி ஏற்றப்பட வேண்டும். அவனை கொண்டு இதற்கு ஒளி ஏற்றப்படணும். மரணித்த பின்னாலும் இதை அழிக்கிற சக்தி மண்ணுக்கும் இல்லை, மண்ணில் இருக்கிற புழுக்களுக்கும் இல்லை. அவ்வளவு உயர்ந்தது இந்த உடல். சாதாரண துன்யாவில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மனசையும் உடலையும் அல்லல் படுத்துகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வா குற்றம் செய்கிறான்? அல்லாஹ் தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக் கொண்டானா? இல்லை. நான் எங்கோ சருகுகிறேன், என் ரப்பை விட்டும் விலகுகிறேன், அவனை என் கல்வில் ஆக்குவதில்லை, எனக்கு பலகீனம் இருக்கிறது, விக்ரு இருக்கிறது, விக்ருக்குள் இருக்க வேண்டிய சக்தி இல்லை. சாப்பிடுறோம், சத்து உடம்புல சேரல வைங்க, உடம்பு பாதுகாக்க முடியாது. சாப்பிட்டோன்னு லூஸ் மோஷனா ஆயிட்டே இருக்குது. சாப்பிட்டாச்சுன்னா சாப்பிட்ட உடலில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சுகிற பூச்சிகள் உடம்புல இருக்க வைங்கல, இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், ஆனா உடம்புக்கு ஹெல்த்தி யாராது. சத்து சாப்பிடுற பூச்சி உடம்புல இருக்குது. அதனாலதான் அந்த உடலை பாதுகாப்பாங்க. எப்பவும் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் கரெக்டா இருக்கான். உடலுக்குள்ளே சில கூறுகளை அல்லாஹ் வைத்தான். அதாவது அழகாக இயங்குகிற போதுதான் இந்த சத்தோட சேரும், கழிவு நீங்கி போகும். பல பேருக்கு சத்து உடம்புல சேரல. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாதான் உடலை காப்பாற்ற முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்ல வைங்க, உடலை பாதுகாக்க முடியாது. தரமானதை சாப்பிட்றோம், குவாலிட்டியா சாப்பிட்றோம், உயர்வா சாப்பிட்றோம், ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லை. அல்லாஹ் உலகத்துல இயற்கையிலேயே படைச்சான். அது ஏன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் வச்சு படைச்சிருக்கிறான். காலையில ஒரு புதினா இலை இருக்கு பாருங்க, ஒரு 3 புதினாவை சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகப்பெரிய பலம். அதுல இஞ்சி சாறு எடுத்து குடிச்சிருங்க, டீல ஊத்திருங்க, அந்த இஞ்சிக்கு இருக்கிற பவர் உங்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி விடும். அதே போல துளசி இருக்குது, துளசி இலை ஒரு 2 இலை எடுத்து நாவல போட்டு மென்று சாப்பிட்டுட்டீங்கன்னா உடம்புக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியால் உடல் கெட்டு போகாது, எந்த நோயும் உடனடியாக உடலை தாக்காது. அல்லாஹ் இயற்கையிலேயே இந்த உடலை பாதுகாக்கிற அனைத்தையும் இந்த மண்ணில் வைத்தான். ரொம்ப லேசா கிடைக்கிற இஞ்சி, புதினா, மிக எளியதாக கிடைக்கக்கூடிய நான் சொன்ன அந்த இலை துளசி, இவ்வளவு பெரிய பவர். எவ்வளவு பெரிய பவர்! அந்த சக்தி இல்லை வைங்க, சின்ன நோய் மௌத்துல கொண்டு விட்டுரும். ஏன்? என்ன பாதுகாப்பது என் ரப்பனுடைய இலக்கு. படைத்தான், அவன் என்னை பாதுகாப்பதற்கு பாதுகாக்கிற பொருள்களை இலகுவாக படைச்சு தந்தான். அப்படி இருந்தும் நம்மளை பாதுகாக்க முடியல. எல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் இருக்குது, அதே சமயம் உடல்ல நிம்மதியை இழந்து இருக்கிறோம். நிம்மதி இழப்பு பெரிய சோதனை. உஹது யுத்தத்துல ஷஹீதானவர்களிலே அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர், மிகப்பெரிய சஹாபிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஜமூஹை அவங்க கால் ஊனத்தோடு கலக்கிறாங்க. அவங்க ஷஹீதான போது ரசூல் சொன்னாங்க, அவர் அந்த ஊனக்காலோடு சொர்க்கம் நுழைகிறார் என்றார்கள். அப்படிப்பட்ட சஹாபி ஷஹீதாயிட்டாங்க. அடக்கம் செய்யணும், துணியெல்லாம் கொஞ்சம் கம்மி, ஒரு மாதிரியா பொதிஞ்சி 2 பேரும் ஒரே கபரில் வச்சு அடைக்கிட்டாங்க. பின்னால் ஒரு காலகட்டம் அவங்க அடக்கப்பட்ட இடம் எப்படி என்ன ஆகி போச்சுன்னா, தண்ணி ஓட்டம் அதிகமான இடமா போச்சு. அந்த இடத்துல தண்ணி ஓடுற இடமாயிட்டு சாபாக்களுக்கு நிம்மதி ஏற்படலை. யோசிச்சாங்க, இந்த கபரை மண்ணை தண்ணி அரிக்குது, தண்ணி ஓடுனா என்ன செய்யும்? காலப்போக்கில் தண்ணி மண்ணை அரிச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை பெரிய சஹாபிகள், இதயமெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு வெளிச்சமான சஹாபிகள். மண்ணை அரிக்க அரிக்க மஷூரா பண்ணி முடிவெடுத்தாங்க, கபரை தோண்டிடுவோம், கபரை தோண்டி பாடி எடுத்துருவோம்.
பாடி எடுத்து தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு அடக்கம் செய்திருவோம். நான் எப்படி தோன்றது, பாடி எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன், நமக்கு அந்த கவலை வந்துடும். நிம்மதியாக தோண்டாங்க. தொன்னா 2 பேரையும் தூக்கி வச்சாச்சுன்னா அப்படியே அந்த கஃன் துணி கூட அழியாம இருக்கு. கஃன் துணி கூட அழியல. எத்தனை வருஷத்துக்கு பின்னால? 46 வருஷத்துக்கு பின்னால. சஹாபாக்கள் ஷஹீதாகி 46 வருஷம் ஆயிருக்கு. கஃன் துணி அழியல. அதை விட ஆச்சரியம், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இங்க ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்தை கையை வச்சு பொத்திக்கிட்டே ஷஹீதா இருக்கிறாங்க. அப்படியே அவங்க ஷஹீதா இருக்கிறாங்க. அப்படி அந்த கையை குளிப்பாட்டும் போது கூட அந்த கையை எடுத்திருக்காங்க, எடுக்க முடியல, அப்படியே வச்சு அடக்கிட்டாங்க. இப்போ அவங்க கபூர்ல இருந்து எடுக்கும்போது அப்படியே இருக்கு கை. சஹாபாக்கள் எடுக்கிறாங்க, எடுத்தா கை வருது. மௌத்தா போய் கொஞ்ச நேரத்தில் அந்த உறுப்பு வரலன்னா 2வது வராது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா தலையணை எடுத்துடணும். தலையணை அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு 5-6 மணி நேரத்துக்கு பின்னால் தலையணை எடுத்தால் தலை கீழே போகாது, தலை அப்படியே நின்றுடும். கால் அப்படி தூக்கி வச்சுட்டு படுத்தாரு. ஒரு 5 மணி நேரம் கவனிக்காம விட்டுட்டீங்க, மௌத்தாயிட்டார், காலை நீட்ட முடியாது, இப்படி வச்சுதான் அடக்கம் செய்யணும். ரத்தம் நின்றுச்சு இல்லை, 46 வருஷம் அந்த ரத்தத்தில் கை வச்சு ரத்த ஓட்டம் நின்று போயிடும். மௌத்தா போன சில மணி நேரத்தில் அப்படி கையை வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கையை எடுத்தா கை அசைஞ்சு வருது, அப்படி நிப்பாட்டி வச்சுட்டான். நிப்பாட்டினா அதுல இருந்து ரத்தம் வெளியில வருது. 46 வருஷத்துக்கு பின்னால ரத்த ஓட்டம் முடிஞ்சு போச்சு, மௌத்தா போனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷஹீதுகள் நாளை மறுமையில் இரத்த காயத்தோடு எழுந்திருப்பார்கள். அதனால அவங்களை குளிப்பாட்டாமல் அடக்கம் செய்யுங்கள். குளிப்பாட்டுறது இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானா அந்த கையை அப்படி எடுத்தா பிளட் வெளியாகுது. ஆச்சரியம் என்ன, வச்சுட்டாங்க, எடுத்து அப்படியே அமுக்கி பிடிச்சாங்க, அப்படியே இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துல கண்ணா கை அதை போய் பிடிச்சி அந்த ரத்தத்தை அமுக்கி வச்சுட்டு அந்த கை அப்படியே எஞ்சிட்டு அதில் வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் மஷூரா பண்ணாங்க, சரி அப்படியே விட்டுருவோம். அம்ர் இப்னு ஜமூஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகப்பெரிய சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த வெள்ள பாதிப்பு தண்ணி ஓடுற இடத்தை விட்டு 2 பேர் ஜனாசாவை எடுத்து கஃன் துணி கூட மங்கவில்லை, அப்படியே இருக்கு. வேற இடத்துல கொண்டு அடக்கம் செய்திருக்காங்க. இப்பவும் அவங்க அடக்கப்பட்ட இடம் இருக்கிறது, இப்பவும் அந்த உடல் அப்படியே இருக்கிறது. அல்லாஹ்வை தாங்கி நின்ற உடல்களை, அந்த உடலில் பொதிந்த துணியை கூட அழிக்கும் சக்தி மண்ணுக்கோ மண் பூச்சிகளுக்கோ இல்லை. அந்த துணி அழிக்கிற சக்தி இல்லை. நம்ம உடலை எப்படி வச்சுக்கிடணும், எப்படி இந்த உடம்பை பாதுகாக்கணும், மருத்துவத்தை கொண்டு மட்டும் பாதுகாக்கிறது இல்லை. அல்லாஹ்வை தாங்கி நிற்க வேண்டும் இந்த உடல், அவன் நினைவை சுமந்து நிற்க வேண்டும். இருக்கும் போதும் பாதுகாப்பு, கபருலையும் பாதுகாப்பு. அதான் இந்த மஜ்லிஸ். இது வெறும் பயான சொல்லி ஏதோ ஆர்வப்படுத்துகிற மஜ்லிஸ் அல்ல. நிலையான உலகத்திற்கு நாம் போகிற இந்த உடலை நிலையான உடலாக ஆக்குகிற மஜ்லிஸ். இந்த உடல் நிலையாக இருக்க இதயத்துக்குள்ளே அல்லாஹ்வை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். ஈமான் உடையவர்களுக்கு 2வது வேலை என்னங்கிற அல்லாஹ், அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், சொர்க்கத்தை நம்பியவர்கள், நரகத்தை நம்பியவர்கள், அவங்க உள்ளத்தை அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி நிம்மதிப்படுத்தி இருப்பார்களேயானால், அல்லாஹ்வை நம்பிவிட்டாய், மறுமையை நம்பி இருக்கிறாய், ரசூலை நம்பினாய், சொர்க்கத்தை நம்பினாய், நிரந்தரமான அழிவில்லாத வாழ்க்கை இருப்பதாக நம்பினாய். அந்த நம்பிக்கையோடு உள்ளம் அல்லாஹ்வினுடைய நினைவில நிம்மதி பெற்றிருக்கான். அல்லாஹ் இருக்கிறான். பிரச்சனை வருதா, ஈமான் கொண்டவர் எப்படி நினைக்கணும், அல்லாஹ் இருக்கிறான். அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ் இருக்கிறான். கஷ்டம் வருது, அல்லாஹ்வை நினைச்சு பாரு. திக்ரில்லான்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது மட்டும் இல்ல, என் கஷ்டத்துல அல்லாஹ்வை நான் நினைக்கிறது. ஈமானோடு திக்ர் இருக்கான், அல்லாஹ்வை நினைக்க. ஏதாச்சும் நோய் வந்துச்சு, அல்லாஹ் இருக்கிறான். மருத்துவம் செய்யுங்கள், அவனை நினைத்து கொண்டே செய்யுங்கள். சிகிச்சை ஷிஃபாவாக்கும்.
மருத்துவத்திலே ஷிஃபா. ஒத்தத்துமையின்னு குலூபுகும் பிதிக்ரில்லாஹ், உள்ளங்களிலே நிம்மதி உண்டாக்கிட்டே இருங்கிற அல்லாஹ். தத்துமை இன்னுங்கிற வார்த்தை நிம்மதி இருந்துகிட்டே இருக்கணும். ஈமானுக்கு அடுத்து நிம்மதி இருக்கணும். நிம்மதி இல்லை, ஈமான் டேஞ்சர். ஏன் நிம்மதி இல்லை? அல்லாஹ் சொல்ற வார்த்தை குர்ஆனை கவனிங்க. ஈமானுக்கு பின்னால் நிம்மதி வேணும். நிம்மதி என்பது ஒரு காலத்தில் அல்ல, எல்லா காலத்திலும், முக்காலத்திலும், நிறைவான காலத்திலும் நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி எதை கொண்டு கிடைக்கிறது? அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்று நீ சொல்லிக் கொண்டு இருப்பதால் கிடைக்கும், நினைத்து கொண்டிருப்பதால் கிடைக்கும். அவன் இருக்கிறான்ங்கிற போது நிம்மதி எப்படி காணா போகும்? எனக்கு நிம்மதி இல்லை. இந்த ஈமானுக்கு அடுத்து இரண்டாவது சிஃபத் என் வாழ்க்கையில மௌத்தா போயிட்டுன்னு அர்த்தம். நான் நிம்மதி இழக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். ஈமானுக்கு பின்னால் உன் உள்ள நிம்மதி பெறணும், நிம்மதியோடனேயே இருக்கணும். எதை கொண்டு இருக்கும்? அதுக்கு அடுத்து கன்ஃபார்ம் பண்றான். அலா, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், என் நினைவு உங்களுக்கு இருக்கிற போதெல்லாம் உங்கள் உள்ளம் நிம்மதியுடனே இருந்து கொண்டே இருக்கும். என் நினைவு இருக்கிற போதெல்லாம். விக்ரு 10 நிமிஷம் செய்வேன், அது அரை மணி நேரம் செய்வேன். அல்லாஹ் அல்லாஹ்னு ஒரு அரை மணி நேரம் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் செய்வோம், அல்லது 5 மணி நேரம் செய்வோம், அவ்வளவுதான் விக்ரு செய்வோம். ஆனால் அவன் நினைவு 24 ஹவர் இருக்கான் உள்ளத்துக்குள்ளே. என் மனைவியோடு தான் நான் இருக்கிறேன். அங்கே என் ரப்பு நினைவு எனக்குள்ளே இருந்தால் என் மனைவியோடு வாடும் வாழ்க்கையிலும் நான் நிம்மதி பெறுகிறேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த உடலுறவில் தரிக்கிற பிள்ளைகளும் நிம்மதியாக பிறக்கிறது. அந்த உள்ள நிம்மதியில ஜொலிக்கணும். இன்னைக்கு எப்போதெல்லாமோ வாழ்க்கையில நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று என் சந்தோஷத்தை குலைச்சிக்கிட்டே இருக்கு. பயத்தில் நிம்மதி இழக்கிறாங்க, நோயை நினைச்சு நிம்மதி இழக்கிறாங்க, வியாபாரத்தை நினைச்சு நிம்மதி இழக்கிறாங்க, மனைவியை நினைச்சு நிம்மதி இழக்கிறாங்க, பிள்ளைகளை நினைச்சு நிம்மதி இழக்கிறாங்க, கற்பனை இல்லாத காலத்தை நினைச்சு நிம்மதி இழக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சு நிம்மதி இழக்கிறாங்க. இப்படி நான் நிம்மதி இழக்கிற வழி பெருகி கொண்டு போகிறது. அல்லாஹ் சொன்னான், ஈமானோடு நிம்மதி இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அந்த இணைந்திருக்க வேண்டிய நிம்மதியை ஏதோ காரணங்களால் இழக்கிறேன், நோயை நினைக்கிறேன், நிம்மதி போது. அல்லாஹ் சொல்றான், என்ன நிம்மதி கிடைக்கும்ங்கிறான். மனைவியின் பிரச்சனை நினைத்து நிம்மதி போகிறது. என்ன அப்போது நினைச்சுக்கா, உன் மனைவியே உனக்கு நிம்மதி கொடுப்பவளாக மாற்றி விடுவேங்கிறான். பிள்ளைங்க சரியில்லையே, அப்போது என்ன நினைச்சுப்பாங்க, உன் பிள்ளைங்களை சரியாக்குறேன். நினைக்கிறதுனா என்ன? அல்லாஹ் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிலைமை சரியில்லை, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எங்கிட்ட ஒப்படைச்சிட்டியா, இனி நீ கவலைப்படாத, பிரச்சனையை நான் தீர்க்கிறேங்கிறான் அல்லாஹ். இது ஒரு பெரிய வாழ்க்கை. உள்ளம் அவனை கொண்டு ரிலாக்ஸ் ஆக வேண்டும், மன அமைதி தேவை. வேலையில்லா இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், அவன் நினைவில் இருங்கள், வேலை கிடைச்சிடும். முயற்சி முக்கியம், உழைப்பு முக்கியம், தியாகம் முக்கியம், அலையணும், ஓடணும், வேலையை தேடணும், எல்லாம் இருக்கணும். ஆனா மனம் அவனோடு இருக்கணும். அவனை மறந்துட்டு எங்கே போய் நிம்மதியை பெறுவது? இங்க மஜ்லிஸ் நோக்கம் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம். இதன் பிரதிபலிப்பு என் வாழ்க்கையின் அனைத்து நேரத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று என் இதய துடிப்பில் அவனே நசீபாக்கி விடுவான். அதுதான் பிரதானம். நம்பிக்கை சார்ந்து இருக்கணும் இந்த வாழ்க்கையில. அல்லாமா உத்துபத்துல் குலாம் ரலியல்லாஹு அன்ஹு, உத்துபத்துல் குலாம் மாபெரிய மனிதர், அல்லாஹ்வோடு ஒரு அழகிய தொடர்புடையவர்கள். அவன் மீது பலமான நம்பிக்கை, கொஞ்சம் கூட அல்லாஹ் விஷயத்துல சந்தேகம் வர்றது இல்லை. இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தேகம் நம்மளை போட்டு பாடுபடுத்தியது. எங்க நடக்கும், எப்படி கிடைக்க போகுது, அந்த சந்தேகங்கிறது ரொம்ப டேஞ்சரானது. உத்துபத்துல் குலாம் உறுதிப்பட்டார். அல்லாஹ்ட்ட ஒரு 3 துவா கேட்டார். அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரப்பே அஸ்அலுக்கா சௌத்தன் ஹசனன் வ தம்அன் கஸீரன் வ கூத்தன். அவர் சொன்ன துவா, லம் யுகல்லஃப், எனக்கு ஒரு 3 நசீப கொடு.
அழகான குரல் வளம் எனக்கு வேணும். அது ஒரு பெரிய காரி, திருக்குர்ஆனை ரொம்ப அழகாக ஓதுவார். எனக்கு அழகிய குரல் வேணும். ஒதமன் ஹசீரன், உனக்கு முன்னால் நான் அழுகிற கண்ணீர் வடிக்கிற கண் எனக்கு வேணும். கண்ணீர் வேணும். இன்னைக்கு நாட்டில் தட்டுப்பாடு, கண்ணீர் கண்ணீர் தட்டுப்பாடு. கண்ணீர் வர்றதே இல்லை. கவலை இருக்குது, கண்ணீர் வரணும். அல்லாஹ் இடத்துல போய் அழணும். அல்லாஹ்வுக்கு பிரியம் அழுகுவது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், கம்மியாக சிரிக்கணும், அதிகமா அழணுங்கிறான். சிரிப்பு எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும். அதிகமாக அழணும். இன்னைக்கு சிரிப்பு அதிகமாக்கி கொண்டோம், அழுகை குறைந்து போல. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதார்கள். நெஞ்சிலே இருந்து ஒரு வகையான சப்தம் கேட்டதுங்கிறாங்க ஆயிஷா. ஒரு இறைஞ்சல் சப்தம் பெருமானாரின் கண்ணீரிலே. அவர் கேட்கிறார், தம்அன் ஹஸீரா, அதிகமாக கண்ணீர் வடியர் வாழ்க்கை கூட. அல்லாஹ் சாலியங்கள் எப்படியெல்லாம் துவா கேட்டிருக்கிறாங்க. கண்ணீர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. வாழ்க்கையில கண்ணீர் நான் வடிக்கணும். மூணாவது கேட்டார், ஒக்கூத்தல்லம் துகல்லம், சிரமப்படாம ரிஸ்க் வேணும்னு கேட்டார். அது பெரிய விஷயம். சிரமப்படாம ரிஸ்க் கிடைக்குமா? இரணை எனக்கு கிடைக்கணும், சிரமம் இல்லாம கிடைக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கிறார். வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நான் சிரமப்பட மாட்டேன், ரிஸ்க் வீட்டுக்கு வரணும்னு சொல்றது தப்பு. அல்லாஹ்ட்ட கேட்க அனுமதி இருக்கு. நான் சிரமப்படாமல் இரணம் வேணும். நீங்க எப்படி ஆச்சரியப்படுவீர்களோ, அல்லாமா உத்துபத்துல் குலாமின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், சாலிஹீன்களின் காலத்தில் வாழ்ந்தவர், நபி பெருமானாரின் காலத்தை அடுத்த காலத்தில் வாழ்கிறார். அவருக்கு இருந்த அந்த இனிய குரல், அவர் குர்ஆன் ஓதினால் மயங்கி போவார்கள் அந்த அருமை தோழர்கள். அவர் கண்ணீர் வடிப்பார். திருக்குர்ஆனினுடைய நரகத்தை பற்றி பேசுகிற வார்த்தைகள், அல்லாஹ்வின் கண்ணியம் குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள் ஓதினால் அந்த கண்ணீர் அவருக்கு தாரை தாரையாக வடியும். அழுகை நிறுத்த முடியாது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அவர் மனசுல ஏதாவது சாப்பிடும் நினைப்பார். வீட்டுக்கு வந்தால் அவர் நினைத்த உணவு கிடைக்கும். சிரமப்படாமல் அவர் கேட்டார். அல்லாஹ்வோடு அவருக்கு இருந்த அந்த ஐக்கியம், நம்ம எப்படி அவனை வச்சுக்கிறோமோ அப்படிதான் அவன் வச்சுக்கிறான். அபூ யஸீதுல் பிஸ்தாமி ஒருவர் சந்தித்து கேட்கிறார், அல்லாஹ் என்னை எந்த தரத்தில் வச்சிருக்கிறான்னு கேட்டார். அல்லாஹ் என்னை எந்த தரத்தில் வச்சிருக்கிறான், எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அல்லாஹ்ட்ட இருக்குதுன்னு கேட்கிறார் அபூ யஸீதுல் பிஸ்தாமி. அவரை சந்தித்து அவருடைய சீடர் அவங்க பதில் ஈஸியா சொன்னாங்களாம், அல்லாஹ்வை எந்த இடத்துல நீ வச்சு பார்க்கிறாயோ அந்த இடத்துல அவன் ஒன்ன வச்சு பார்ப்பான். அல்லாஹ் நீ மேல வச்சுக்கிறியா, அல்லாஹ் உன்னை மேல தூக்கி வைப்பான். அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம நீ இருக்கிறாயா, அந்த இடத்துல தான் அல்லாஹ் உன்னை வச்சுக்கிடுவான். நீ அவனை வைக்கும் இடத்தில் அவன் உன்னை வைப்பான் என்றார்கள். நம்ம எங்க வச்சிருக்கிறோம் அல்லாஹ்வை? எவ்வளவு சந்தேகம். ஏதாவது இப்ப நம்ம பேசுறோம் சொல்றோம், அது எப்படி நடக்குமா, சாத்தியமா? முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் நடக்காது. நடக்கும், நம்புங்கள். நான் வார்த்தை சொல்லவில்லை, நான் நம்பினேன். என் ரப்பு இன்னுவரைக்கும் என்னை கைவிடவில்லை, இன்னுவரைக்கும் கைவிடல. கேட்டால் கொடுக்கிறான், கேட்டால் கொடுக்கிறான். பிரச்சனையை சொன்னால் தீர்த்து வைக்கிறான். அவன் அந்த சக்தியுடையவன். அதை கேட்கிற பக்குவம் எனக்கு தான் இல்லாமல் போயிருக்கிறது. அவன் குர்ஆன்ல வாக்களிச்சுட்டான், வதூனி அஸ்தஜிபு லக்கும், கேள், பதில் சொல்றது என் கடமைங்கிறான். அஸ்தஜிபு லக்கும், பதில் சொல்வேங்கிறான். ஏன் நான் கேட்க யோசிக்கிறேன்? வியாபாரம் சரியில்லை, அல்லாஹ்ட்ட கேளு. உடல் வதப்படுகிறேன், ரப்பிட்ட கேளுங்கள். டாக்டர் கைவிட்டுட்டாங்க, கேன்சர் நோய், அல்லாஹ்ட்ட கேளு, ஷிஃபாவை கேள். அவர் வாழ்ற வரைக்கும் சிரமப்படாம அல்லாஹ் வாழ வச்சிரும். எத்தனை கேன்சர் பேஷண்ட் மௌத் வரைக்கும் கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு மௌத்தாயிரான். அவன் பேரருள்ளது. எனவே உதூனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கள், அவன் கொடுப்பேன், நான் கொடுக்க தயாருங்கிறான். அவன் நம்பிக்கை நம்ம தானே இழக்குகிறோம். எனவே உள்ளம் ரிலாக்ஸ் பெறணும்.
அமைதி பெறணும். பிரச்சனைங்கிறது இருக்கிறது, அதற்கு தீர்வும் நம்மோடு இருக்குது. நான் எவ்வளவு அவனை வைத்து பார்ப்பேனோ நம்புவேனோ அவ்வளவு அவன் நிறைவேற்றுகிறான். அவன் கொடுப்பான் என்று நம்புங்கள், கொடுத்தே தீருவான். நோயை குணப்படுத்துவான், நம்புங்கள், குணப்படுத்தியே ஆகுவான். அல்லாஹ் நெருக்கடி காலங்களில் எல்லாம் பயணம் செய்யறது, அல்லாஹ்ட்ட கேட்கறது. பிள்ளைங்க கூட வர்றவங்க ரொம்ப பதறுவாங்க, என்ன பண்ணா ஏது பண்ணா, எடுப்பா அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு வழியை உண்டாக்குவான். ஒண்ணுமே புரியாது, அல்லாஹ் ஏதோ ஒரு வழியை உண்டாக்குவான். அல்லாஹ் உரிய நேரத்தில் கொண்டு காரியத்தை முடிச்சு வைப்பான். எப்போ அவன் கைவிட்டான்? யாரை கைவிட்டான்? நீங்க அவனை கைவிட்டுறீங்க, அவ்வளவுதான். நம்ம காரியமெல்லாம் சக்சஸ் ஆகாது. நம்மளாம் அல்லாஹ்ட்ட கேட்கறது என்ன தகுதி இருக்குது? தகுதியை நீங்க தீர்மானிக்கிறது இல்லை, உங்க தகுதியை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எனவே இந்த மஜ்லிஸ் நமது உள்ளத்தில் அமைதியை கொண்டு வர வேண்டும். அவன் தங்குவதற்கு தயார்படுத்த வேண்டும் இந்த இதயத்தை. இந்த இதயம் அவன் தங்கும் இதயம். எப்படி அல்லாமா பிஷர் இப்னு ஹாரிஸ் அவரை சந்தித்து அவர் சொன்னார், பிஷர் அதுக்கு பின்னால் இந்த மாதிரி படுத்து மாதிரியா இருக்கிறவங்க கிட்ட நான் போறதே இல்லைன்னா. ஏன்? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறோம், அவங்க இன்பம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். படுக்கையில் கூட சுகம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பல வருஷம் படுக்கையில் இருக்கிறாங்க, நடக்க முடியாது. அவங்க கால்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, படுக்கையிலே இருக்கிறாங்க. பிரபலியமான செய்தி. அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்வார்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்? மலக்குமார்கள் வந்து என்னை சந்தித்து சலாம் சொல்கிறார்கள். ரொம்ப பிரபலியமான செய்தி. பெருமானாரின் சஹாபி, மலக்குமார்கள் வந்து சலாம் சொல்கிறார்கள். அவர் படுக்கையில் இருக்கிறார் பல வருஷமாக. அப்ப பல வருஷம் படுக்கையில் இருந்தா நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், வீட்டுல உள்ளவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனா அவங்க பக்கத்துல அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக மக்களை கொண்டு நிறுத்தினான். அவங்க சொன்னாங்க, பெரிய கூட்டம் உள்ள வர வேண்டாம். ஏன்? மலக்குமார்கள் இங்கே குவிந்து கொண்டு இருக்கிறார்கள். என் படுக்கை கூட அவன் நினைவில் இருக்கும் போது சுகமாக போகிறது, நிம்மதியாக போகிறது. எனவே நிம்மதி இழப்பு என்பது அது என் ஈமானுக்கு நான் செய்கிற பலகீனம். ஈமானுக்கு அடுத்து நிம்மதி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த நிம்மதி என் நினைவை கொண்டு கொடுப்பேன் என்கிறான். அல்லாஹ் சொன்னால் உண்மை. அந்த நினைவில் நாம் பலகீனப்பட்டு இருக்கிறோமா என்று பரிசீலித்தால் தொழில் வளமாகும், நோய் குணமாகும், பிரச்சனை சால்வ் ஆகும், ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஆனா நம்பிக்கையோடு கேளுங்கள். அவன் தங்கும் இடமாக இதயம் இருக்கட்டும். இருந்து விடுமா? மனமற்றும் அமைதி பெறாது, சுத்தி இருக்கிறவங்களும் சேர்ந்து அமைதி பெறுகிறார்கள். என்னுடைய உள்ளத்துல நிம்மதி அல்லாஹ் இருக்கிறான்னா, என் பக்கத்தில் இருக்கிற என் மனைவி அந்த டச்சிங் அவங்களுக்கும் ஏற்படும், என்னை நெருங்குற பிள்ளைங்களுக்கும் ஏற்படும். என் கையை தொட்டு முசாபா செய்கிறவரின் இதயத்திலும் அந்த துடிப்பு உருவாகும். வாழுங்கள், ரிலாக்ஸ் வேணும், அமைதி வேணும், வேண்டாம் மனச்சோர்வுகள், சஞ்சலங்கள், அனைத்திற்கும் தீர்வு இருக்கிறது. நம்பி இருக்கிறோம், படைத்தவனால் எல்லாம் முடியும். என் விஷயத்தில் ஏன் முடியாமல் போகிறது? நான் பலகீனப்பட்டிருக்கிறேன், இன்னும் அவனோடு நான் இருக்க வேண்டும். என் நேரமெல்லாம் அவனோடு நான் ஆக்குகிற போது அந்த வாழ்க்கை கிடைத்துவிடும். அந்த வாழ்க்கை தான் இன்றைய ஷேகுமார்கள் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை, வழிகாட்டுகிற வாழ்க்கை. இப்போ பையத்தானவங்க நிறைய இருக்கிறீங்க. இந்த பையத் வெறும் திக்ர செய்துட்டு போறது இல்லை, அல்லாஹ்வை இதயத்தில் சுமந்து கொண்டே போக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, ஹயாத்து முழுக்க அவனுடைய தொடர்பில் இருக்க செய்வானாக. கவலை, கைசேதம், நஷ்டம், இழப்பு எல்லாவற்றையும் நான் மீண்டு எடுத்து வாழ முடியும் என்று நம்பிக்கையை தருவானாக. கடைசி காலத்தில் நிலைமை என்ன ஆகும்? கடைசி காலமும் என் இதயம் அல்லாஹ்வை கொண்டே ஜொலிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் வாழ்க்கை. அவன் மீது அவநம்பிக்கை வேண்டாம், அவன் மீது நம்முடைய உள்ளங்கள் சந்தேகத்தை கொண்டு வர வேண்டாம். கவலை எல்லாத்தையும் மறந்து விடுங்கள், துயர்களை விட்டும் வெளியே வாருங்கள். தொழிலில் பரக்கத் அவன் தரக்கூடியவன், எரணத்தை விசாலமாக்கி அவன் தரக்கூடியவன். மனதில் இருக்கிற அனைத்து சோதனைகளையும் மீட்டி எடுக்கிறவன் அல்லாஹ். அவன்தான் என்னோடு இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வது, என்ன தியாகம், என்ன பாடுபடணும், எதை கொடுத்தா அவன் கிடைப்பான்.
அத்தனையையும் நான் கொடுக்க தயாராக, ஒன்னும் கொடுக்க வேண்டாம், உங்களையே கொடுங்கள், அவனோடு இருக்க முயற்சி செய்யுங்கள், அவன் கிடைப்பான் என்ற உறுதி கொள்ளுங்கள். பெரியார்களின் தொடர்பிலே வாழ்கிற போதெல்லாம் அவங்க உங்க கல்வி அல்லாஹ்வுடைய நினைவில் ஹயாத்தாக்கிடுவாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, நீண்ட ஆயுளை தருவானா, நோயில்லா வாழ்வை தருவானா, குன்றா சுகத்தை தருவானா, நிரப்பமான ஈமானை தருவானாக. இந்த நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானா. நான் நிறைய துவா கேட்டிருக்கிறேன், நிறைய கேட்டிருக்கிறேன், சிலது கிடைக்கவே இல்லை. நான் நம்பி இருந்தேன், அந்த நம்பிக்கை இப்ப நிறைவேறல. அப்போதும் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, கவலைப்படாதே, இந்த துவாவுக்கெல்லாம் அல்லாஹ் சேமிப்பு வைத்திருக்கிறான். நீ உனக்கும் யாருக்காக கேட்டாயோ அவர்களுக்கும் கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை உலகத்தின் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் இடத்தில் உன்னுடைய மறுமையில் கொடுப்பான். நான் உன்னை கேட்டேன், கிடைக்கல, ஏன் கவலைப்படுற? அங்க வா, நீ உனக்கு கேட்ட, உன் பிள்ளைக்கு கேட்ட, உன் மனைவிக்கு கேட்ட, டோட்டலா எல்லாருக்கும் அங்க கொடுப்பான். எப்படி வாழ்க்கை? அங்க இருக்கிறவங்க எல்லாம் வியந்து போவாங்களாம், நம்ம துவாவும் கபூலாகாம இருந்திருக்கணுமே, இந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்குமே. அங்க கிடைக்கிற மகிழ்ச்சி நிரந்தரம். அங்கே வா, நீ கேட்டதையெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கவில்லை, அத்தனையும் எழுதி வைத்திருக்கிறேன், எல்லாத்தையும் அங்க கொடுப்பேன்கிறான். நான் கேட்டதாலோ, கேட்டது கிடைக்காமல் போனதாலோ, யாருக்காக கேட்டேனோ அவங்களுக்கு கிடைக்காமல் போனதாலோ நான் நஷ்டம் அடையவில்லை. இப்போதும் ரப்பு என்னோடு தான் இருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, வாழ்க்கை முழுக்க அவன் நினைவில் இருக்க செய்வானா என உயரிய துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.